எனக்கும் வலிகள் வேதனைகள்லாம் உண்டு தம்பி. இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் சினிமாவில் இருக்கிறதுனால ஸ்டேட்டஸ் போடுவேன். எனக்கும் நான் ஒன்றும் பெரிய 60 வயசு 70 வயசு ஆகலை, எனக்கு ஒன்றும் மேரேஜ் ஆகலை. லவ் சாங்ஸ்லாம் வைப்பீங்க? லவ் சாங்ஸ்லாம் வைப்பேன். இது என்ன ஆகிடுது, நான் நிறைய ஒரு 80 to 70% ஆன்மீகம் போட்டேன்னா ஒரு 20 to 30% கொஞ்சமாவது எனக்கு காதல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் நானும் மனிதன் தான்டா, எனக்கு குத்தினா வலிக்கும். அந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன லவ் சாங்லாம் போடுவேன். ஏன்னா நீப்பா நான் ஆன்மீகத்துல இருக்கேன்ப்பா, நான் அம்பாள் உபாசகரா இருக்கேன்ப்பா, என்ன ஒரு தேடி ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு எனக்கு சர்வீஸ் செய்யுது, என் பூஜை புனஸ்காரங்களுக்கு நேம நிஷ்டைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மட்டும் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணேன்னா அந்த பொண்ணுக்கு ஏன்டா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை அதுக்கு ஒரு இது வேணும்ல, தைரியம் வேணும். ஏன்னா அந்த நிலை அடையிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு குடுப்பனையும் வேணும். ஆமா, தைரியத்துக்கு மீறி ஒரு குடுப்பனை வேணும். நம்ம ஆஸ்ட்ரோலையும் ஸ்பிரிச்சுவலையும் இந்த மனநிலையிலையும் கவுன்சிலிங் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தரை சேஞ்ச் இதெல்லாம் எனக்கு நடக்குது, நம்மளோட பார்வையிலையோ விஷயத்தையும் ஏதோ ஒன்று பகவான் கொடுத்த பிச்சை, இது கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் இருக்கனே கவுத்து. இப்போ நாளைக்கே எனக்கு அம்பாளுக்கு ஒரு இடம் வைக்கணும்னு ஆசை, ஆனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே அந்த வந்தீங்கன்னா அந்த அம்பாலோட இடமா பார்க்க வாங்க, என்னை வந்து ஒரு நண்பனா மட்டும் பார்க்க வாங்க. என்ன ஒரு சாமி அந்த ஸ்டேட்டஸ்ல வைக்க வேணாம், தேவையில்லை. என்ன வந்து சாமியே கிடையாது, நான் வந்து சாமிக்கு சேவை செய்யறவனை தவிர்த்து நான் சாமி கிடையாது. ஓகே, அந்த நிலையை அடையக்கூடாதுன்னு தெளிவா ஒரு முடிவில் இருக்கேன். என்ன ஜபம் பண்ணாலும் நான் ஒரு ரிசீவரா இருக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும் தவிர்த்து நான் கரண்டா இருக்கிறதுக்கு பார்க்கல.